வெல்கம் டு கேபிள் ஸ்பேஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே சோலார் பேனலில் இருந்து வர பவரில் ஒரு டிசினோட ரியல் டைமில் ரன் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருந்தது, அதோட ஃபீட்பேக்கை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோ வந்து நல்லா டீப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி இன்னும் நல்லா டீப்பாக ஒரு ஃபுல் வீடியோவாக இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் யாராவது சோலார் பேனல் போடணும் அப்படின்னு போட்டு டிசினோட ரன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கில் என்ன பண்ணோம்னா, வெறும் 10 வாட்ஸு பேனலை மட்டும் போட்டு டைரெக்டாக டிசி நோடில் வந்து கொடுத்துருந்தோம். கொடுத்து அதோட பேட்ரியிலேயே எவ்வளோ நேரம் ஓடுது, அதாவது அதோட பேட்ரியோட பேக்கப் வந்து 12.5 மணி நேரம்னு சொல்லியிருந்தாங்க. நிற்கிறது வந்து 11.5 மணி நேரம் வந்து நிற்கும் பேக்கப்பு. அந்த இதுக்கு நம்ம 10 வாட்ஸ் பேனல் வச்சு கொடுத்துருந்தோம். அப்போ என்ன ஆச்சு, அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன நடந்தது அப்படின்னா, கரெக்டாக ஃபுல் சார்ஜ் வந்து ஏறலை. ஸோ ஃபுல் சார்ஜ் வந்து ஏறலை. அப்போ என்னென்னா பேக்கப் வந்து 11.5 மணி நேரம்லாம் நிற்கலை, கம்மியாக நின்றுது. ஸோ படம் ஓடலை. ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா, 10 வாட்ஸ் பேனல் அப்படிங்கிற இடத்துக்கு பதில் 20 வாட்ஸ் பேனலை வந்து போட்டிருந்தோம். அதே டிசி நோடு வித் பேட்ரியோட, இது வந்து வித் பேட்ரி டைப் தான், இதுவும் வித் பேட்ரி தான், அதாவது சேம் நோடு தான். இதுவும் அதே 12.5 மணி நேரம் நிற்கிறது தான். இப்போ பேனல் 20 வாட்ஸ் போட்டும்போது அது வந்து ஃபுல் சார்ஜ் வந்து சீக்கிரமே ஏறிடுது. ஆனாலும் என்ன நடந்தது அப்படின்னா, 20 வாட்ஸ் பேனல் போடும்போது மிச்ச மீதியாக பவர் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. கரெக்டாக ஒரு 6:30க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேட்ரியில் ஓட ஆரம்பிச்சிருது. அதாவது சூரிய வெளிச்சம் கம்மியாகிடுது. அடுத்து பேட்ரியில் ரன் ஆக ஆரம்பிச்சிருது. பேட்ரியில் ரன் ஆகும்போது அதோட பேக்கப் வந்து கரெக்டாக 12 மணி நேரம்னு அவங்க சொல்லுதாங்க. ஆனால் 11.5 மணி நேரம் தான் வருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, காலைல ஒரு 6 மணிக்கு கரெக்டாக ஆஃப் ஆயிடுது. திருப்பி நமக்கு வெயில் அடித்து நோடு ஆனாததுக்கு 45 நிமிஷம், 6:45 தான் மறுபடியும் வந்து சோலாரில் ஒர்க் ஆகுது. அப்போ 45 மினிட்ஸ் வந்து நமக்கு நோடு வந்து ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டாவது பிரச்சனை. அதுக்கடுத்து ஒருத்தர் கூட கமெண்டில் கேட்டிருந்தார், 20 வாட்ஸ் பேனலில் வந்து 19 வோல்ட்டுக்கிட்ட வரும், அப்போது உங்கள் 12 வோல்ட்டு நோடு வந்து ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம செக் பண்ண நோடு வந்து டிசி நோடு யூனிக்யூ பிராண்டில் இருந்து வித் பேட்ரியோட உள்ள டைப்பு தான். உள்ளே வந்து 3.5 வோல்ட்டு ஐசி நோடு. அது வந்து என்ன அதில் கான்செப்ட்னா, 7 to 40 வோல்ட் வரை சப்போர்ட் பண்ணோம். அது 12 வோல்ட் நோடு தான், ஆனால் 7 to 40 வோல்ட் வரை சப்போர்ட் பண்ணோம். என்னென்னா உள்ளே வந்து ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருப்பாங்க. 40 வோல்ட் வந்தாலும் ஐசிக்கு தேவையான வோல்ட்டை அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் பேனலில் இருந்து 19 வோல்ட்டு வந்தால் கூட அது வந்து ஒன்றுமே செய்யலை. டேரெக்டாக பேனலில் இருந்து அந்த பேட்டரி நோடில் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ணாது, த்ரூவாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு டேரெக்டாக 10 வாட்ஸ் பேனலில் போட்டோம், ஃபுல் சார்ஜே ஆகலை, அதில் அது பிரச்சனை. ரெண்டாவது போடும்போது சீக்கிரமே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது, ஆனால் நோடோட பேட்ரி பேக்கப் வந்து நிற்கலை. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நோடில் வர பேட்ரி வந்து 7.4 வோல்ட்டில் 2600 mAh பேட்ரி தான், லித்தியம் அயான் பேட்ரி தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணோம். சேமாக இன்னொரு பேட்ரி செட் அப்படியே எடுத்து அதை நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வோல்ட்டு சேமாக அதே 7.4 வோல்ட்டு தான் வரும், ஆனால் mAh வந்து அப்படியே டபுள் ஆயிரும். அதாவது நமக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குன்னா 5200 mAh வந்து கிடைக்கி. ஸோ பேக்கப் வந்து நல்லா நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 20 வாட்ஸ் பேனலில் டேரெக்டாக இதில், அதாவது 2 பேட்ரி டபுள் பேட்ரி போடும்போது, உள்ளே வரதே 2 பேட்ரி சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் இதை போட்டிருப்பாங்க. அதை அப்படியே டபுள் ஆக்கும்போது 5200 mAhங்கும் போது உங்களுக்கு பேக்கப் வந்து நல்லா நின்றுச்சு. ஆனால் இதையே அந்த வீடியோவில் நம்ம சொல்லலை அப்படின்னா, இது வந்து என்னென்னா நம்ம உள்ளே அந்த பேட்டரியை வந்து உள்ளே வைக்க முடியலை. ஸோ எக்ஸ்ட்ரா சைடில் தான் தொங்க விட வேண்டிய இருந்தது, இல்லைனா சைடில் டபுள் செட்டாக போட்டு ஒட்ட வேண்டிய இருந்தது. அது ப்ராப்பரான ஃபிட்டிங்ஸாக இல்லை. அதுக்கடுத்து அதோட போயிட்டுருக்க ஒயரிங்கை கட் பண்ணி தான் ரெண்டாவது இணைக்க வேண்டியது. ஏன்னா டபுள் செட் ஆஃப் பேட்டரியை உள்ளே கொடுக்க அளவுக்கு அதில் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்போது நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணதுக்கு ஒயரை கட் பண்ணி தான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. மற்றபடி இப்படி பேட்டரியோட பேக்கப்பை ஏற்றும் போது 20 வாட்ஸ் பேனல் ப்ளஸ்ஸு இந்த 5200 mAh பேட்ரி இன்பில்டாக உள்ளதை மாற்றும் போதும் பிரச்சனை இல்லாமல் தான் ஓடிச்சு. ஓகே, ஸோ மூணாவதாக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பேனலோட அவுட்புட்டை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். பேனலோட அவுட்புட் வந்து அது 20 வாட்ஸ் பேனலு. ஸோ அதோட மேக்ஸிமம் பவர் எவ்வளோ வந்துச்சு, மேக்ஸ் பவர் வந்து வோல்டேஜில் என்ன வந்துச்சு அப்படின்னா 18 வோல்ட் வந்து வந்துச்சு. அதே இது உங்களுக்கு ஆம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து எவ்வளோ வந்துச்சு, 1.1A வந்து வந்துச்சு. இதுதான் அதோட மேக்ஸிமம். உங்களுக்கு இதை வந்து சிம்பிளாக ஒரு கால்குலேஷனில் பார்த்துடலாம். அதாவது இப்போ நம்ம 20 வாட்ஸ் பேனலு
நமக்கு ஒரு 5 மணி நேரம் வந்து சூரியனோட பீக் பவர், அதாவது 5 மணி நேரம் தான் சூரியனோட வெளிச்சம் வந்து பவர் வந்து அதிகம் இருக்கும். அந்த 5 மணி நேரம் ஜென்ரேட் ஆகுது எவ்வளோ வரும் அப்படின்னா 100 வாட்-ஹவர் பெர் டேக்கு வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். இது வந்து சன்னோட பீக் பவரை பொறுத்து. சின்ன சின்ன ஒயரிங் லாஸ், அதாவது பேனலில் உள்ள டஸ்ட்டு அது இதுன்னு போனதுனாலும் ஒரு 15% லாஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 85 வாட்-ஹவர் பெர் டே வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நோடை வந்து செக் பண்ணோம். அது வந்து ஃபுல்லி சார்ஜ்டு ஆன பிறகு அது வந்து நோடோட அவுட்புட் மட்டும், அதாவது ரன் ஆகுறதுக்கு மட்டும் எடுக்கிறது 7 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. இதே இது எம்டியாக இருக்கும்போது, அதாவது இப்போ 0 ஆகிடுது அப்படின்னா காலையில் சார்ஜ் பண்ண 0 to ஃபுல்லாக தண்டிக்கும். குறைஞ்சது ஸ்டார்டிங்கில் 16 வாட்ஸ் இருக்குது. அப்படி படிப்படியாக 15 அந்த மாதிரி குறைஞ்சி லாஸ்ட்டில் தான் 7 வாட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆனப்பறம் தான் 7 வாட்ஸ் வந்து நிற்கி. அது ஸ்டார்டிங்கில் 16 வாட்ஸ் வரை மேக்ஸிமம் எடுக்கு, அதாவது அந்த பேட்டரினோடு சார்ஜ் ஏறதுக்கு. ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணுதோம்னா ஒரு சோலார் கன்வெர்ட்ரு வந்து ஒன்று வாங்கி போட்டுருவோம். சோலார் கன்வெர்ட்ரு போடும்போது இது 19 வோல்ட்டு 18 வோல்ட்டு எவ்வளோ வந்தாலும் அவுட்புட் வந்து 12 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ அப்போது நமக்கு பேட்ரி சார்ஜ் ஏறுறது ப்ராப்பராக ஏறும். அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 20 வாட்ஸ் பேனல்லேருந்து டைரெக்டாக ஒரு சோலார் கன்வெர்ட்ரு வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து டைரெக்டாக நோடுக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதாவது பேட்ரிலாம் போடலை, சோலார் பேனலு, அதுக்கடுத்து கன்வெர்ட்ரு, அதுக்கடுத்து நோடுலே வித் பேட்டரியோட. ஓகே, இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா ப்ராப்பராக கரெக்டாக 12 வோல்ட்டு போனாலுமே காலைல அந்த 45 நிமிஷம் வந்து ஷார்ட்டேஜ் வந்து ஆகத்தான் செஞ்சுது. அந்த 45 நிமிஷம் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு காரணம் நோடோட பேக்கப் வந்து கம்மி. ஏன்னா 7.4 வோல்ட்டு 2200 mAhல இருக்கும்போது. இதே இது 5200 mAh, அதாவது பேட்டரியை இன்ட்டு 2 ஆக்கணும் அப்படின்னா கரெக்டாக பேக்கப் வந்து நின்றுச்சு ஓடிச்சு. ஆனால் நம்ம ஒரு இடத்துல தான் அதை செயல்படுத்தணும், மீதி இடத்துல செக் பண்ணதை ஃபுல்லாக நோடோடு வர பேட்டரியில் தான் செக் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வேறு பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலான்னா நோடே அதிக பேக்கப், இப்போ நம்ம செக் பண்ணது வந்து 12 மணி நேரம் பேக்கப் உள்ள நோடு வாங்கியிருந்தோம். இதே இது நோடே உங்களுக்கு 75 மணி நேரம் பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 75 மணி நேரம் நிற்கலை, 25 மணி நேரம்லாம் பேக்கப் வந்து நிற்கி. அப்போ அந்த நோடை போடுதோம் அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த இடத்துல சர்வே வந்து ஆயிரும். அப்போது நீங்கள் ஒரு 20 வாட்ஸ் பேனலு ப்ளஸ்ஸு இந்த 75 ஹவர்ஸ் ஒரு நோடு போட்டாலே போதும். ஆனால் என்னென்னா 75 ஹவர்ஸ் நோடு வந்து அவங்க அவ்வளோ பேக்கப் அச்சீவ் பண்ணதுக்கு சிங்கிள் ஐசி மட்டும்தான் கொடுக்காங்க. சிங்கிள் ஐசி கொடுக்கும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு லோவாக இருக்கும். இதை தான் அந்த வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். ஸோ அவுட்புட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா பேக்கப் வந்து குறைஞ்சிரும். பேக்கப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா பேட்டரியை வந்து கூட்டலாம், இல்லைன்னா தனியாக அந்த கன்வெர்ட்டர்லேருந்து ஒரு பேட்டரியை போடலாம். இவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து மூணாவது ஸ்டெப்பாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சோலார் பேனல், அதுக்கடுத்து சோலார் கன்வெர்ட்டர், அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி. அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா 12 வோல்ட்டு 5 AH பேட்டரி தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது 650 ரூபா எவ்வளோ போட்டிருந்தாங்க. பேரலா பிராண்டு தான் வாங்கி போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு செக் பண்ணக்கு. அதுக்கடுத்து நோடுலேயுமே வித்து பேட்டரியோட அதே சேம் தான் 7.5 வோல்ட்டில் 2200 mAh பேட்டரி உள்ள ஒரு நோடையும் போட்டாச்சு. இந்த கான்செப்டை பொறுத்தளவில் இது வந்து கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. ஏன்னா பேனல் வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியும் சார்ஜ் பண்ணிச்சு, நோடுக்கு தேவையான பவரும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த நோடில் இருந்தும் சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. ஸோ இங்கே சோலார் பேனலில் இருந்து போகிற பவர் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியிலேருந்து அப்படியே இங்கே ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து இங்கே போகிற பவரும் நின்றுச்சு அப்படின்னா நோடில் உள்ள பேட்டரியிலேருந்து ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த கான்செப்டும் சக்ஸஸ் தான் ஆச்சு. ஆனால் இதில் செலவு என்ன அப்படின்னா பேனல் 1500, இந்த கன்வெர்ட்டர் வந்து நல்ல கன்வெர்ட்டர் வந்து 750 ரூபாயாவது வந்துடும் குறைஞ்சது. அதுக்கடுத்து பேட்ரி ஒரு 650. ஸோ இதுதான் அதோட செலவு. மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 1500 ப்ளஸ்ஸு 750 ப்ளஸ்ஸு 650. இதுபோக சின்ன சின்ன ஒயரிங் எல்லாமே நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும்.
அது எல்லாமே உங்களுக்கு இப்போ பழசு எதனால யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான அதுலேயும் சின்ன சின்ன லாஸஸ் இருக்கும். அதனால் நல்ல ஏற்படுது பெஸ்ட்டு. மொத்தம் இல்லை 2900 ரூபா வந்து செலவு வந்துச்சு. இந்த கான்செப்டை பொறுத்தவரை சக்ஸஸ் தான் ஆச்சு. ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 5 AHங்கிற இடத்துல 7 AHம் போட்டு பார்த்தோம், ப்ளஸ் 9 AH பேட்டரி வேறு கூட போட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த இடத்த பொறுத்தளவில் ஒரு விஷயம் வந்து என்ன பிரச்சனைனா, இந்த இதை எல்லா பொருளையும் ஃபிக்ஸிங் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ், இதுதான் அதில் பெரிய பிரச்சனை. ஏன்னா சில இடத்துல நோடு போடுறதே கஸ்டமர் எண்டில் வந்து ஒயராக இருக்குது, அசிங்கமாக இருக்கும்பாங்க. நீங்கள் கஸ்டமர் எண்டில் போய் ஒரு பேனலு, கன்வெர்ட்ரு, பேட்ரி இவ்வளவும் செட் பண்ணணும்னா அந்த இடத்த ப்ராப்பராக ரெடி பண்ணி செட் பண்ணி அந்த பொருளை பத்திரமா பார்க்கணும். அது அதை விட பெரிய விஷயம். ஸோ சோலார் பேனலை பொறுத்தளவில் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா ஒரு 20 வாட்ஸ் சோலார் பேனல் ப்ளஸ்ஸு சோலார் கன்வெர்ட்டர் ப்ளஸ்ஸு ஒரு 12 வோல்ட்டு 5 AH பேட்ரி ப்ளஸ்ஸு ஒரு 12 மணி நேரம் பேட்ரி நோடு. இதில் ஆப்ஷன்ஸையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது அப்படியே வச்சுக்கலாம், இதையும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் 12 வோல்ட்டு 7 AH பேட்ரி வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பேட்ரி நோடுக்கு பதில் உங்களுக்கு நார்மல் டிசி நோடே போதும். அது 12 வோல்ட்டு நோடு போடலாம், இல்லை 7 to 40 வோல்ட்டு நோடு கூட போட்டுக்கலாம். என்னை பொறுத்தவரை 7 to 40 வோல்ட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசி நோடு வாங்கி போடுறது பெஸ்ட்டு தான். ஏன்னா டேரெக்ட் 12 வோல்ட்டு நோடோட உங்களுக்கு திடீர்னு கன்வெர்ட்ரு ஒரு வேளை ஃபால்ட்டுனாலும் நீங்கள் டேரெக்டாக பேனலில் கூட இதில் கனெக்ஷன் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நோடில். அப்படின்னா நீங்கள் இந்த 2 ப்ளஸ்ஸு இந்த 2ஓட போட்டிங்க அப்படின்னா இதுவும் சக்ஸஸ் தான். சரி, எல்லா சக்ஸஸையும் பார்த்தாச்சு. இதில் வேறு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்ல. மெயின் ப்ராப்ளமே என்னென்னா டஸ்ட்டு தான். டஸ்ட்டாலேயே உங்களுக்கு பாதி சோலார்லேருந்து வர பவரையே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியலை. அப்போ அடிக்கடி ரெகுலராக க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, அது பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து ஆங்கிள், அதாவது நம்ம வைக்கக்கூடிய பேனலோட டைரக்ஷன். ஒரு இடத்துல நடந்த இது என்னென்னா, நாங்கள் வந்து பேனலை ஒரு இடத்துல நல்ல வெயில் அடிக்குமே நல்ல இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. மறுநாள் பார்த்தா நோடு அதுக்கு முன்னே எதிர்பார்த்த டயத்துக்கு முன்னே ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக வெயில் அடிக்கும்போது பார்த்தோம்னா நாங்கள் வைக்க நேரத்துக்கு தான் அந்த இடத்துல வெயில் இருந்துருக்கு. கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா அந்த செவரோட, அதாவது பக்கத்து பில்டிங்கோட நிழல் வந்து அந்த பேனலில் வந்து உழுது. அப்போது அந்த நிழல் தான் உழுது, சூரிய வெளிச்சம் அந்த இடத்துல படலை. ஸோ அந்த இடத்தையும் பார்த்து வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 20 டிகிரி இல்லை 30 டிகிரி டைரெக்ஷனில் வைக்கிறது ஓரளவு பெஸ்ட்டு. அதுமாதிரி பக்கத்து பில்டிங்கோட நிழல் நம்ம வச்சுருக்க பேனலில் விழுமாங்கிறதையும் பார்க்கறது நல்லது தான். அதாவது கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து பேனல் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ், ஏன்னா இதை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி வச்சா தான் நிழல் அடிக்காமல் பார்க்கணும், கரெக்டான ஆங்கிளில் இருக்கணும், பக்கத்து பில்டிங்கோட நிழல் வந்து நம்ம பேனலில் உழுதா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணணும். டஸ்ட்டு அதிகம் உழாத இடமாவும் இருக்கணும். உழுத இடத்த பார்த்து கஸ்டமர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ப்ளேஸ் பண்ணணும், அது பெரிய விஷயம். அதுக்கடுத்து பட்ஜெட்டு, அதாவது ப்ரைஸ் வந்து ஹை. ஏன்னா அங்கங்கே ஒரு நோடை போடுதோம், டக்குன்னு அங்கே ஒரு கரண்ட் எடுக்கும், அடுத்து மாதிரி ஃபால்ட்டானா தூக்கி போட்டு மாற்றதை விட இது வந்து ப்ரைஸ் கம்பேர் டு ஹை தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து அதிக ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கோம். 2900 ரூபா நீங்கள் குறைஞ்சது செலவு பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ்ஸு நோடோட சார்ஜஸ் வேறு 2900 ப்ளஸ்ஸு நோடு ஒரு 1000 ரூபா அப்படின்னு போட்டால் கூட உங்களுக்கு 3900 ரூபா இதில் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு நோடு செட்டப்புக்கு செலவு வந்து ஆகுது. இதனால தான் என்னோடய கருத்து என்ன இருந்தது அப்படின்னா, FTTHே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இதான். ஏன்னா எந்த இடத்துலையும் கரண்ட் எடுக்கண்டாம், எந்த பிரச்சனையும் இல்லை, போட்ட மாதிரி அது பாட்டில் ஓட போகுது. ஒரு டைம் முதலீடுனாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ என்னோடய சஜஷன் வந்து இதை பொறுத்தளவில் FTTH பண்ணது தான் பெஸ்ட்டு. எந்த இடத்துலையும் சோலாரை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலை. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். போன வீடியோவில் புரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.